ஹாய் ஹனீஸ், வெல்கம் டு பனிஃபிக்ஸ். ஐம் ஜியா. டுடே நம்ம சேனலில் மாஃபியா கிங் பார்ட் 3 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட் பார்ட்டில் நீங்கள் ஜிபனோட மேன்ஷனில் போய் செம்மையாக செட்டில் ஆகிருந்திருப்பீங்க. ஸோ ஷாப்பிங்கெல்லாம் போயிருந்திருப்பீங்க. அப்படியே சாரா கிட்ட ஃபோன் பேசிகிட்டு இருக்கும்போது தயான் கேட்டு ஒரு மாதிரி உங்களை பார்த்துருந்தேன்னு இருப்பான். அப்போ நீங்கள் அப்படியே திரும்பிட்டு என்னாச்சு? இல்லை, டைம் ஆகுது. டைம் ஆகுதா? எதுக்கு? ஓ சாரி, ஜிமின் ஏதோ பேசணும்னு சொல்லி கூப்பிட்டான். ஓ, நான் வரேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு தயங்க அங்கேருந்து போக, யார்கிட்ட பேசிகிட்டு இருந்த? யப்பா, இப்போ தான் உயிரே வந்துச்சு. யார்கிட்ட பேசிகிட்டு இருந்த? இல்லடி, இங்கே இருக்கிறவர் அந்த ஓனர் கூட இருப்பாங்கல்ல, அவங்க தான். ஓ அப்படியா? என்ன அங்கெல்லாம் செட்டில் ஆயிடுச்சுல்ல? எல்லாம் செட் ஆயிடுச்சுடி. அப்புறம் வேற ஒன்றும் இல்லடி, இன்சுவை இனிமேல் தான் ஸ்கூல்லேருந்து பிக்கப் பண்ண போகணும். ஓ அப்படியா? நைட்டு நான் கால் பண்ணுறேன். என்னாச்சு? எல்லா ஓனர்கிட்ட ஏதோ பேசணுமா, அதான் வந்து கூப்பிட்டுட்டு போனார். நான் போய் பேசிவிட்டு அப்புறமா நான் உனக்கு கால் பண்ணுறேன். ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சாராவும் கட் பண்ணிடுறா. நீங்களும் ஜிபினோட டெரஸ்க்கு போகிறீங்க. அப்போ அங்கே ஃபுல்லாக ட்ரிங்க்ஸ் இருக்குது, ஒரு டேபிள் ஃபுல்லாக. அது முன்னாடி ஜிபின் உட்காந்து குடிச்சிட்டு இருக்கான். எக்ஸ்கியூஸ் மீ. கம் சீட். என்னாச்சு? என்ன பேசணும்? இல்லை ஒன்றும் இல்லை. குடிக்கிறியா? இல்லை, பழக்கம் இல்லை. ஓ, அவ்வளோ நல்ல பொண்ணா? அப்புறம் மேன்ஷன்லாம் பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. அப்புறம் எதுக்கு இவ்வளோ குடிக்கிறீங்க? இல்லை சும்மா தான். ஏன் எதுக்கு கேட்குற? இல்லை, லைஃப்பில் ஏதாவது பெருசாக இழந்திருக்கணும், இல்லைன்னா இது ஒரு அடிக்டாக இருக்கணும். எதுக்காக இவ்வளோ குடிக்கிறீங்க? பெருசாக ஒன்று இழந்துட்டேன், அதான். லைஃப்பில் யாருமே இழக்கக்கூடாதுன்னு ஒரு விஷயத்த நினைப்பாங்கல்ல, லவ். அதை இழந்துட்டேன், அதுதான். மற்றபடி எதுவும் கிடையாது. திரும்ப வர மாதிரி இழந்தா கூட பிரச்சனை இல்லை. கொஞ்சம் இதெல்லாம் கண்ட்ரோல்டாக இருந்திருக்கும். வர முடியாத தூரத்தில் போயிட்டாங்கல்ல, அப்புறம் எப்படி? சாரி, உங்களை நான் எமோஷ்னல் ஆக்கிட்டேனே. இல்லை பிரச்சனை இல்லை. நான் உங்ககிட்ட கேட்டேனே மாலில் வச்சு, அதான் ஆறு. இல்லை, நான் அங்கே வச்சு சொல்லிட்டேனே, எனக்கு ஆறு யாருன்னு தெரியாது. சவுத் கொரியா? ஓ, அதுக்கு கிளாரிஃபை. இல்லை, எனக்கு புரியல. எத்தனை வருஷமாக மாடலிங்கில் இருக்கீங்க? நான் ஒரு 2 இயர்ஸாக தான் இருக்கேன். 2 இயர்ஸ் ஆகும்? ஆமாம், நான் ஃபீல்டுக்குள்ளே வந்து 2 இயர்ஸ் தான் ஆகுது. ஓ அப்படியா? அப்புறம் வேறு என்ன தெரிஞ்சுக்கணும்? பாய் ஃப்ரெண்ட்? பாரிஸ் தான் பர்த் பிளேஸேவா? ஆமாம், பாரிஸ் தான். ஓ ஓகே. அப்புறம் வேறு என்ன? அப்புறம் அடிக்கடி யாருக்கிட்டையோ பேசுவியே, அது யார்? அது என்னோடய ஃப்ரெண்டு, பாரிஸில் தான் இருக்கா. ஏன் அவளையும் சேர்த்து கூட்டிகிட்டு வந்திருக்க வேண்டியது தானே? இல்லை, பாரிஸில் எனக்குன்னு தனியாக பிஸ்னஸ் இருக்குது, அதை அவள் தான் சைட் லீட் பண்ணுறா. ஸோ நான் இங்கே வந்துட்டேன்னா அவளும் கூட வந்தால் சரிப்பட்டு வராது, அதான் அவள் அங்கே இருக்கா. ஓ அப்படியா? சரி, நான் ஒன்று சொல்கிறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. பரவாயில்ல, சொல்லு, பிரச்சனை இல்லை. இல்லை, இவ்வளோலாம் குடிக்காதீங்க, கொஞ்சம் கம்மியாக குடிங்க. நைட்டு கொஞ்சம் கம்மியாக. அது மட்டும் இல்லை, எந்த அளவுக்கு குடிக்கிறோமோ அந்த அளவுக்கு கண்டிப்பாக ப்ரோட்டீன் ஃபுட்டு எடுத்துக்கணும். நீங்கள் இவ்வளோ குடிக்கிறது சரியில்லை. ஆறு மாதிரியே பேசுகிற. சாரி. இல்லை, என்னோட லவரும் இந்த மாதிரி தான், நல்லா சாப்பிடணும்னு எப்போவுமே சொல்லுவாள். நான் முன்னாடியே இப்படி தான், இவ்வளோ குடிக்க மாட்டேன், கொஞ்சம் அதிகமாக குடிப்பேன். ஸோ அவள் சொல்லுவாள் கொஞ்சம் குடிக்கிறத கம்மி பண்ணிவிட்டு ப்ரோட்டீன் ஃபுட் அதிகமாக எடுத்துக்கோன்னு. அதை மாதிரியே பேசுகிறியே. இல்லை, எனக்கு அவங்க எப்படி பேசுவாங்கன்னு தெரியாது, பட் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி நிறைய குடிக்கிறது உடம்புக்கு ஆகாது, அதனால் ஓகே, முடிஞ்ச அளவுக்கு பார்க்குறேன். சரி, நான் இப்போ கிளம்பவா? கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அப்படியே உட்காந்து குடிச்சிட்டுருக்கு. ஸோ நீங்கள் அப்படியே ரூமுக்குள்ளே வந்துட்டு உட்காந்துட்ருக்கீங்க. எதுக்கு இப்படியெல்லாம் விசாரிக்கிறாரு, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் யோசிக்கிறீங்க. அப்படியே எங்கள் ஜிமின் கிட்ட வந்தா தயன் பக்கத்தில் உட்காந்துட்டு, டேய், இன்னைக்கு சாரான்னு ஏதோ ஒரு பொண்ணுக்கிட்ட அவள் பேசிகிட்டு இருந்தாடா,
என்னடா சொல்கிற? ஆமாடா, நான் போனதும் அவள் என்னோட மூஞ்சை பார்த்து ஒரு மாதிரி மாறிடுச்சு அவளோட மூஞ்சு. எப்போ? அதான்டா நீ இப்போ கூப்பிட்டல்ல, அதுக்கு முன்னாடி உன்னை தானே கூப்பிட. ஆமாம் ஆமாம். சாரா சாரா ஆரோட ஃப்ரெண்ட் இல்லை? எனக்கும் அதே தான். உன்னோட ஆள். இவளுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும்? டேய், சாரான்னு ஒரு பேர் வச்சு தான் பொண்ணுங்க இருப்பாங்களா? ஒரு பொண்ணுக்கு தான் சாரான்னு பேர் இருக்குமா? சாரா என்னோடதுடா, அப்படியெல்லாம் விட்டுட்டு போக மாட்டா. உயிரோடு இருந்திருந்தா இப்போல்லாம் என்னை தேடி வந்திருப்பாடா. போயிருக்கோம். தெரில மச்சான், ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இன்னமும் தோணலைடா, அவள் இறந்துட்டானே தோணலை. ஆனால் என்னத்த சொல்ல, ரே இதாக இருக்குடா. அவனோட அப்பங்காரன் எங்கே இருக்கான்? ஏய், இப்போ எதுக்கு அதை கேட்குற? இல்லை மச்சான், டேய் இங்கே பாரு, விட்டு போனதாகவே இருக்கட்டும். என்ன இதுக்கிடலாம் அப்பங்காரனை போய் பார்த்து அம்மாக்காரியை போய் பார்த்து நல்லா விசாரிச்சு அவ்வா எனக்கு பாரு, மூடிட்டு உட்காரு. டேய் போதும்டா, போ கீழே போய் ஏதாவது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கொடு. என்ன ஹெல்ப்பு? போடா போ. இன்னைக்கு எந்த டீலிங்கும் இல்லை என்ன? இல்லைடா, நான் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன், நீ குடித்தது போதும். டீ கொஞ்சம் வச்சுட்டு போ, நீ வர வரைக்கும் நான் உட்காந்து குடிக்கிறேன். போயிட்டு வா. சரி விடு அப்படின்னு சொல்லிட்டு தயங்கம் அப்படியே குளிக்க போயிடுது. ஜிம்மினும் இங்கே உட்காந்து ஒரே அடியாக குடிச்சிட்டு இருக்கு. இப்படியே டின்னர் டைமிங்கும் ஆகுது. ஜிம்மின் அப்படியே தள்ளாடி கீழே வந்து டைனிங் டேபிள் அப்படியே உட்காந்துட்டு இருக்க. தயங்கும் நீங்களும் போய் உட்காடுறீங்க. சர்வன் மாமும் எல்லாத்தையும் எடுத்து சர்வ் பண்ணுறாங்க. அப்போ அவங்க இருந்துட்டு, டேய் ஜிமின், எதுக்குடா இப்படி குடிச்சு உடம்ப கெடுத்துக்கிற? போதும், எதுவும் பேசாத. எதுக்கு இப்படி குடிச்சு உடம்ப கெடுத்துக்கிற? அது இது பிளா 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 எல்லாம் கேட்டு எனக்கு பழகிடுச்சு. ஓகே, போதும், எனக்கு காது வலிக்குது. எல்லாத்தையும் சர்வ் பண்ணிட்டேல, போ அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கு. ஏய் தயங்கா, சொல்லு மச்சான், அந்த சாஸ் எடு. இந்தாடா. டேய், எதை இப்படி முஞ்ச தூக்க வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்க? இல்லை மச்சான், ரொம்ப கஷ்டமாக இருக்கு. டேய் ஐயோ, சரிடா, சாப்பிட்டுட்டு போய் திருப்பியும் குடிக்கணும். டேய், நீ குச்சதெல்லாம் போதும், போய் படுத்து தூங்கு. என்னை பார்த்தாது, நான் இன்னும் குடிப்பேன். ஜிம்னா, நான் வெளியே போகிறேன். வெளியே போறியா? எதுக்கு? இல்லைடா, மைண்டு ரிலாக்ஸேஷன் இல்லாமல் இருக்கு. பீச் சைடு ஒரு 2 நாள் போய் தங்கிட்டு இருக்கலான்னு இருக்கேன். பீச் சைடு போய் தங்க ரெடியாக போயிருமா? டேய், பீச் அந்த ஃப்ரெஷ் ஏர் அதெல்லாம் வந்து இது பண்ணும்போது மைண்ட் ஒரு மாதிரி ரிலாக்ஸாக இருக்கும்டா. ஸோ நான் போயிட்டு வரேன், நீ இங்கே இரு. அர்த்தராத்திரி போவேன் மச்சான் அதுக்காக? டேய், போயிட்டு வரேன்டா. போயிட்டு அப்படியே போக மாட்டேன், வருவேன். எனக்கு தெரியும்டா போயிட்டு வருவேன்னு. இருந்தாலும் அர்த்தராத்திரி போகணுமா மச்சான்? அதுவும் என்ன விட்டுட்டு. டீரி இப்போ பாரு, போயிட்டு கால் பண்ணுறேன். குடிச்சிட்டு அங்கேயே கடந்து உருண்டுட்டு இருக்காத என்ன? போயிட்டு அப்படியே படுத்து தூங்கிடு. இல்லைன்னு வச்சுக்கோவேன். இல்லைன்னா என்ன பண்ணுவேன்? எல்லாத்தையும் எடுத்து உடச்சிடுவேன். என்னடா சொல்கிற? ஆமாம், எல்லாத்தையும் எடுத்து உடச்சிடுவேன். போடா, இப்போ போயிட்டு எவ்வளோ நாள் இருக்குன்னு வந்துட்டு வா. என்னை விட அது உனக்கு முக்கியமாக போச்சுல்ல? டீரி அப்படி இல்லைடா, டிப்ரெஷன்லேயே செத்து போயிடுவோம் போல இருக்கு மச்சான். மூடிட்டாங்க பாடு, நான் போயிட்டு வரேன். சரி போ மச்சான், போ. நல்லா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்னா அப்படியே உட்காந்து சாப்பிட்டுட்டு மேலேயும் வந்துடுது. ஸோ நீங்கள் உங்களோட ரூமில் உட்காந்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு தூக்கமே வரல. நீங்கள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு புரண்டு பார்க்குறீங்க, உங்களுக்கு தூக்கமே வரல. ஸோ கீழே போய் சர்வன் மாமக்கிட்ட ஏதாவது பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து பார்த்தா அவங்களும் படுத்து தூங்கியிருக்காங்க. ஷிட், இவங்களும் தூங்கிட்டாங்களா? வீட்டில் இருக்கிறது ஜிமின் மட்டும்தான், வேறு யாருமே இல்லை. போய் அங்கேயும் பார்ப்போம். தூங்கியிருந்தால் ரூமில் போய் படுத்து தூங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே மேலே போகிறீங்க. பார்த்தா ஜிமின் உட்காந்து அதே மாதிரி ஆரோட ஃபோட்டோ பார்த்து உட்காந்து பேசிகிட்டு இருக்கு. அப்போ நீங்கள் அப்படியே ஜிமின் பக்கத்தில் போய் உட்காந்துறீங்க. அப்போ ஜிமின் வந்துட்டு, ஓய் என்ன தூங்கலை? லேட் நைட் ஆயிடுச்சு, ஏன் என்னாச்சு? இல்லை, படுத்து பார்த்தேன், தூக்கம் வரல. உகார், பிரச்சனை இல்லை, உகார். குடிக்கிறியா? பழக்கம் இல்லைன்னு சொன்னல. பீர் ஒயின் இருந்துச்சு, ஒயின் குடிக்கிற பழக்கம் இருக்கா? பீர் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு
அப்படியே மெதுவாக எந்திரிக்குது. பார்த்து 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 ஆஹா ஸ்டடியாக தான் இருக்கேன், இரு ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மெதுவாக நடந்து வந்து ஃப்ரிட்ஜ்லேருந்து ரெட் வைன் எடுத்துகிட்டு அவங்கக்கிட்ட கொண்டு வந்து இந்த கிளாஸு குடி, இது தயாங்கூடது ஃப்ரெஷ் கிளாஸ் வேறு இல்லை, நாங்கள் 2 பேரும் தான் குடிப்போம், அதனால் 2 கிளாஸ் தான் இருக்குது, வேறு கிளாஸ் இல்லை, உனக்கு வேணும்னா ராவா அடிச்சுக்கோ, பிரச்சனை இல்லை. பரவாயில்ல நான் கிளாஸில் சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜிமின் உட்காந்துட்டு இருக்கு. ஜிமின் சொல்லு, என்ன விஷயம்? என்ன 2 நாளாவது வந்து இப்போ தான் வாயை திறந்து பேசுகிற? சொல்லு. இல்லை, அவங்க பாஸ்ட் ஸ்டோரி சொல்ல முடியுமா? பாஸ்டா? சொல்லாமே, தாராளமாக சொல்லியா? அழகி, என்னோட ஆறு இருக்கால, பேரழகி, அவ ஒரு பூ எப்பவுமே வாடவே மாட்டான், அவ்வளோ அழகா இருப்பா, சிரிச்சுக்கிட்டே இருப்பா, எப்போ பாரு சிரிச்சுக்கிட்டே இருப்பா. அவ சிரிக்கிறது மட்டும் இல்லாம சுத்தி இருக்கிறவங்களையும் சிரிக்க வைப்பா. அப்படிப்பட்ட ஒரு ஒரு எப்படி சொல்றது, பியூர் சோல் அவ. என் லைஃப்ல கிடைச்ச என்னோட பொக்கிஷம். லாங் ஹேர் வச்சிருப்பா, பார்க்கவே அவ்வளோ க்யூட்டாக இருப்பா, ஹைட்டு கம்மியாக, எக்ஸாக்டாக உன்னோட ஹைட்டில் இருப்பா, உன்னோட ஐஸ் மாதிரியே இருக்கும். ஒன்று சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காத, அவள் அப்படிதான். ஃபோட்டோ பார்த்துருக்கல நீ? 2 நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜிமின் பார்த்துட்டு இருந்த ஃபோட்டோ எடுத்து காட்டி, இவதான் என்னோட ஆர்வம், இவதான் பத்தியா, லாங் ஹேர், டோ ஐஸ், ரொம்ப அழகாக இருப்பா. இவ்வளோ மாடல் தான், பெரிய மாடல். அப்படியே மல்டிபிள் டேலண்ட்ஸ் இருக்கிற ஒரு பொண்ணு. மெனி லாங்குவேஜஸ் தெரியும், இங்கிலீஷ், கொரியன், சைனீஸ், ஜப்பனீஸ், நிறைய கற்று வச்சிருக்கா. நிறைய கற்று வச்ச ஒரு பொண்ணு. இவளை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படி பார்க்குற பார்வையிலேயே சொல்லிடுவா அவள் என்ன நினைக்கிறான்னு. அப்படிப்பட்ட ஒரு பொண்ணு. ஐகானிக் பயங்கரமாக பண்ணுவோம் தெரியுமா, ஐஸாலேயே பேசுவாள், அங்கே இங்கே அதெல்லாமே ஐஸாலேயே பேசுவாள். அப்படி ஒரு பொண்ணு தான் ஆறு. அப்போ அவங்க ஐஸில் அப்படியே டியர்ஸ் ஃபார்ம் ஆகுது. என்னாச்சு, எதுக்கு உன்னோட கண்ணு கலங்குது? ஐயோ சோகமாகுற நான் ஒன்னா? சாரிம்மா, அவளை பற்றி சொன்னால் இப்படி எதுக்கு அழுகுற? அழுவாத, நீ எல்லாம் அழக்கூடாது, நீயும் ரொம்ப போல்டான பொண்ணுன்னு தான் நினைக்கிறேன், அழக்கூடாது. பரவாயில்ல, உங்களை பற்றி? ஜிமினை பற்றி ஜிமினே சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்கிறேன். ஜிமின் இப்படி கிடையாது, ஜிமின்னாலே கத்து தான். ஜிமின்னா ஒரு பிராண்டு மாதிரி. ஜிமின்னா யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க. அப்படி பழங்க தான் எனக்கு எல்லாமாவே இருந்தான். காலைல எழுப்பி விடுறதுல இருந்து எல்லாமே அவன் தான். நைட்டு நல்லா குடிப்போம், அந்த நேரத்தில் நல்லா சாப்பிடுவோம், அப்படி லைஃப்பை என்ஜாய் பண்ணிட்டு அவ்வளோ ஜாலியாக இருந்தேன். அப்போ தான் பேசிகிட்டே இருப்பேன், ரொம்ப டைம் ஆகுது, நீ வேறு மாடலிங்க்கு போக போகிற பொண்ணுமா, அதுக்கப்புறம் டார்க் சர்க்கிள் ஏதாவது வந்துட போகுது, சீக்கிரம் போய் படுத்து தூங்கு, சரியா? நானும் தூங்குறேன். இல்லை, நீங்கள் ஆறுக்கு என்ன ஆச்சு? ஆறுக்கா? அது எப்படி சொல்லுவேன்? இல்லை பிரச்சனை இல்லை, சொல்லுங்கள், ப்ராப்ளம் இல்லை. அம்மா முதல்லையே சொன்னான், எதுவும் வேணாம் விட்டுட்டு என் கூட வந்துருன்னு சொல்லிகிட்டே இருந்தான். நான் கேட்கவே இல்லை, எல்லாம் என்னோட தப்பு தான். ஓ சாரி, எதுக்காக இப்போ அழுறீங்க? ரொம்ப வருத்தமாக இருக்குது. இட்ஸ் ஓகே, ப்ளீஸ் அழாதீங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஜிமினோட ஃபேஸ் அப்படியே ஹோல்ட் பண்ணுறீங்க. இல்லை, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன இருந்தாலும் அவன் சொல்கிறத நான் கேட்டுருந்துருக்கணும், இல்லைன்னா அவன் இப்போ என் கூட இருந்திருப்பான். அவள் சொல்கிறத நான் துளி கூட கேட்கல, அதான் இப்போ அவன் என் கூட இல்லை. ஜிமின் ப்ளீஸ் அழாதீங்க ப்ளீஸ். நீ நல்லா இருக்க தானே? ஜிமின் என்னாச்சு?
ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஃபேஸை தட்டுறீங்க. பார்த்தா ஜிமின் அப்படியே உங்கள் செஸ்ட்லேயே படுத்து தூங்கிடுது. ஜிமின் ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்னைக்க வைக்கிறீங்க. பார்த்தா ஜிமின் எந்திரிக்கலை. ஓ என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் ஒரு கை தாங்கலை தூக்கிட்டு போய் பெட்டில் படுக்க வச்சுட்டு அது எல்லாத்தையும் எடுத்து ஒதுக்கி வச்சுட்டு நீங்களும் உங்கள் ரூம் போய் படுத்து தூங்கிடுறீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங்கும் ஆகுது. ஜிமின் அப்படியே எழுந்துச்சு பார்த்தா பெட்டில் படுத்துருக்கு. ஷோ நேற்று நைட்டு என்னத்தான் நடந்துச்சு. கீழே உட்காந்து என்னடா குடிச்சிட்டு இருந்தேன். அப்புறம் எப்படி பெட்டுக்கு நேற்றுக்கு நேற்றுக்கு நைட்டு உயர்ந்தா பேசிகிட்டு இருந்தேன். அப்புறம் என்னாச்சு? ஐயோ ஏதாவது இடக்க முழக்க நடந்துச்சா? ஏன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜிம்மன் பேக்கட்டாக ரப் பண்ணிட்டு உங்களோட ரூமுக்கு வந்தா நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி டோர் ஓப்பன் பண்ணுறீங்க. சாரி, ஏன் இப்படி நின்றுட்டுருக்க? ஏன் என்னாச்சு? இல்லை ஃபேஸ் சரியில்லை, என்னாச்சு? இல்லையே நான் நல்லா தான் இருக்கேன். இல்லை நேற்றுக்கு நைட்டு நேற்றுக்கு நைட்டு அதான் நேற்றுக்கு நைட்டு என் ரூமில் என்ன நடந்துச்சு அது நான் எப்படி சொல்லுவேன்? ஐயோ என்னடா பண்ணி வச்சேன். இல்லை பரவாயில்ல சொல்லு. இப்போ பிரச்சனை இல்லை. இன்னைக்கு வெளியே போகலாமா? புலமே தாராளமாக புலமே. வெளியே போகும்போது சொல்கிறேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அங்கேருந்து போகுது. ஐயோ வெளியே கூப்பிட்றாளே. ஜிமினா லூசு. ஐயோ உனக்கு 6 மட்டும்தான்டா. ஐயோ இதுக்கு வெளியே கூப்பிட்றா. சரி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அப்படியே டான்ஸ் பண்ணிவிட்டு ரூம் போக ரெடி ஆகிட்டு கீழே வருது. சரவண் மாமா எல்லாத்தையும் எடுத்து சர்வ் பண்ணிவிட்டு ஏயா எதுக்கு இப்போ ரெடி ஆகிருக்க? ஏதாவது எடுத்துருக்கா என்ன? தயம் கூட தானே எப்பவும் போவ, இன்னைக்கு தயங்கும் இல்லை. இல்லைம்மா வெளியே ஒயன் கூட அவுட்டிங் போகிறேன். அவுட்டிங் போறியா? ஏயா அந்த பொண்ணுக்கிட்ட ஏதாவது சொன்னியா? அப்படியெல்லாம் இல்லைம்மா. நேற்றுக்கு நைட்டு என் ரூமில் கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணா. ரூமில் வேற என்ன நடந்துச்சுன்னு தெரியல. அதான் கேட்டேன் வெளியே கூட்டிகிட்டு போறியா சொல்கிறேன்னு சொன்னான். அதான் கூப்பிட்டு போகிறேன். டேய் இது 6 கேட்குற மாதிரியே இல்லை. 6 இப்படியெல்லாம் கேட்க மாட்டாமா நீ வேற. டே அன்னைக்கு ஞாபகம் இருக்கா ஒன்று? எனது குடி போதையில் கூட 6க்கு கால் பண்ணி என்னென்னமோ உளறிட்டு இருந்தியே. அந்த பிள்ளையும் ஏதோ சொல்ல உனக்கு அது சரியாக ஞாபகம் இல்லாமல் கூட அந்த பொண்ணு ஞாபகம் இருக்கு அந்த மாதிரி இவ்வளோ பண்ணுறான்னு சொல்கிறியா? அப்படி தான் நினைக்கிறேன். ஏன்னா நம்பியலை. என்னடா என்ன நீ? அந்த பொண்ணோட மறுரூபமாக கூட இருக்கலாம் இல்லை இந்த பொண்ணு. நான் சொல்கிறது இங்கே பாரு, லூசு மாதிரி பேசுகிறத விட்டுட்டு இங்கேருந்து முதல்ல மூடிக்கிட்டு போகிற வழியை பாருன்னா. ஆமாண்டா, நீயும் சரி அவனும் சரி 2 பேரும் நான் சொல்கிறது எதையும் கேட்காதீங்க. உங்கள் பாட்டில் எதையாவது செஞ்சுட்டு எப்படியோ போங்க. நீங்கள் உங்கள் வேலையை மூடிட்டு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க. நீங்கள் இருந்துட்டு ஏன் அவங்க இப்படி சொல்லிட்டு போகிறாங்க? அவங்க அடிக்கடி அப்படி தான், நீ சீக்கிரம் சாப்பிடு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. நீங்கள் 2 பேரும் அப்படியே காரில் போயிட்டு இருக்கும்போது சாரா கால் பண்ணுறா. ஹலோ சாரா. வாயன் என்னடி சொல்லு. என்ன பண்ணிகிட்ருக்க? வெளியே போயிட்டுருக்கேன்டி. வெளியே போயிட்டுருக்கியா? எதுக்கு? இல்லை மைண்டு கொஞ்சம் டிஸ்டர்பாக இருந்துச்சு, அதான் வெளியே போய் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு வரலான்னு. ஓ அப்படியா, சரி. யார் கூப்பிட்டு போகிறா? நான் சொன்னேன்ல வீட்டோட ஓனர், அவர் தான் கூட்டிகிட்டு போகிறாரு. ஓ அப்படியா, சரிம்மா நீ என்ஜாய் பண்ண. நான் இப்போ தான் இன்சோ ட்ராப் பண்ணிட்டு வந்தேன், அதான் அவங்ககிட்ட ஒன்ஸ் கால் பண்ணி சொல்லிடலான்னு. ஓகே சரி, அப்புறம் வெளியே போயிட்டு வந்ததுக்கப்புறம் கால் பண்ணு ஓகேவா? சரிடி கட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் கட் பண்ணுறீங்க. ஸ்ட்ரைட்டாக பீச்சுக்கு தான் கொண்டு போய் ஜிமின் ஸ்டாப் பண்ணுது. ஸோ 2 பேரும் அங்கேருந்து இறங்கி அங்கே ஒரு சின்ன வாக் போகிறீங்க. அப்போ நிறைய விஷயம் நீங்கள் ஜிமின் கிட்ட பேசுகிறீங்க. ஜிமின் ஒன் திங், எனக்கு பீச்னால் ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? இந்த ஏர், அதுக்கப்புறம் இந்த அலை, சன்ரைஸ் சன்செட், எனக்கு எல்லாமே பிடிக்கும். அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பார்க்கும்போது அங்கே ஐஸ்கிரீம் ஷாப்பும் இருக்குது. ஐஸ்கிரீம் ஷாப் இருக்குது, ஐஸ்கிரீம் சாப்பிட்லாமா? இல்லை எனக்கு ஐஸ்கிரீம் பிடிக்காது.
ஏய் ஜஸ்ட் ஒன் டே தானே, ட்ரை பண்ணு வா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஜிமினோட ஹேண்டை பிடிச்சி இழுத்துட்டு போகிறீங்க. எக்ஸ்கியூஸ் மீ ப்ரோ, 2 பட்டர்ஸ்காட்ச். ஆ என்னங்க மேம். ஏய் உனக்கும் பட்டர்ஸ்காட்ச் தான் பிடிக்குமா? ஆமாம், எனக்கு பட்டர்ஸ்காட்ச் தான் ரொம்ப பிடிக்கும். உனக்கும் அதான் ஃபேவரட்டா? ம் ஆமாம். ம் ஓகே சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேரும் அப்படியே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. வாவ்! ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் எஸ்கே பிராண்ட் ஐஸ்கிரீம் சாப்பிட்றேன். ம் எஸ்கேக்கு வந்ததில்லன்னு சொன்னா? ஆமாம், எஸ்கேக்கு வந்ததில்ல. சைனால இந்த பிராண்ட் கிடைக்கும்ல, அங்க இருந்தா வாங்கி சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அப்படியே முழிச்சுக்கிட்டு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. ஜிமினும் உங்களே உட்காந்து நோட்டம் விட்டுட்டு இருக்கு. அப்போ நீங்க அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்கும்போது உங்களோட வாய் பக்கத்துல லைட்டா படுது. ஜிமின் இருந்துட்டு, ஓய் இங்க கொஞ்சம் இருக்கு. எங்க இங்கேயா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அப்படியே வைப் பண்றீங்க. ஜிமின் இருந்துட்டு அங்க இல்ல அந்த சைடு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே என்னச்சு தொடச்சு விட அவங்க 2 பேருக்கும் ஒரு 15 மினிட்ஸ் கிட்ட ஐ கான்டாக்ட் போயிட்டு இருக்கு. ஸோ ஓகேடா, இதோட இந்த பார்ட் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட் சூன் போறேன். பாய்.